ஓவர் நைட்டில் ஒருத்தனை ஃபேமஸ் ஆக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து பெரிய அளவில் எமர்ஜ் ஆகி வருவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். நாம் சாப்பிட்றத விட நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கோதுமை உணவை எடுத்துக்கிட்டோம்னாலே எவ்வளோக்கு எவ்வளோ தானமோ தர்மமோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எள்ளுமிட்டாய் சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அவன் சப்பாத்தி சாப்பிட்டான்னா அவனுக்கு முகேஷ் அம்பானி நீதா அம்பானியை மேரி பண்ண பிறகு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாக நம்ம ஜாதக கட்டம் பார்த்துருப்போம், அதில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை, கிரகங்களோட அமைப்பை பார்த்துருப்போம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு கட்டம் அப்படின்னா இதற்கு பேர் வந்து லோசு கிரிட் அப்படின்னு சொல்லி. இந்த கிரிட் அப்படிங்கிறது என்ன, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதை எப்படி ஆக்டிவேட் செஞ்சால் நம்மளுடைய தேடலுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக திரு நற்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் நற்பவி. பொதுவாக அந்த லூசு கிரிட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது என்ன ஒரு வித்தியாசமான கட்ட அமைப்பாக இருக்குது, இது என்ன நம்பர்ஸ், இது என்ன முதல்ல அப்படிங்கிறத நேர்களுக்கு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இதை எப்படி கணக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 9 கிரகங்கள் அது எல்லாருக்குமே தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். நம்ம பிறந்த இதில் வந்து எல்லாருக்குமே எண்கள்ங்கிறதும் கிரகங்கள்ங்கிறதும் ஒன்று தான் நான் சொல்கிறது உண்டு. நாம் பிறந்த தேதி அது ஒரு எண் அதில் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் தேதி, மாதம், வருடம் இதுவே எண்ணாக இருக்கும். அப்புறம் டைமிங்கும் அதில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆதார் கார்டுனா அதில் நம்ம நம்பர்ஸ் வரும். நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம்னா அதில் நம்பர் வரும். எக்ஸாம் எழுதுகிறோம் அதுக்கு ஒரு ரோல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே எண்கள் வந்து பிரதிபலிக்கக்கூடியது தான் ஒன்று. இந்த லூசு கிரீட் அப்படிங்கிறது வந்து சைனீஸ் மெத்தடில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தில் எந்தெந்த நம்பர்ஸ் இருக்கோ இதில் அடக்கி அதை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும், அந்த நம்பரே இல்லைன்னா நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தில் 4, 5, 6 இது வந்து பிரதானமானது, பிரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் அந்த 4, 5, 6 வந்துடுச்சு அப்படின்னாலே அவங்க இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க எந்த துறை சார்ந்திருக்காங்களோ அதில் வந்து ஜொலிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அடுத்து செகண்டரி அப்படிங்கிற மாதிரியானது 2, 5, 8 அப்படிங்கிற நம்பர் வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது ஒரு வகையில், அதாவது தேதியிலையோ மாதத்துலேயோ வருடத்துலேயோ ஏதாவது ஒன்றும் இல்லை அந்த கூட்டு எண்ணிலையாவது அது வந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி. 3வது அப்படிங்கிறது 3, 5, 7 இந்த 3 தான் மெயினானது. 4வதாக வரக்கூடியது 9, 5, 1 இந்த மாதிரியான இது. இதில் வெவ்வேறு விதமான இது இருக்குது. இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட், கடல் மாதிரியான இது. நிறைய பேருக்கு வந்து எண்கள் வந்து சில பேருக்கு இல்லாமலே இருக்கும். உதாரணமாக பார்த்தோங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம போட்டிருக்கோம் 24/2/1948. அதோட லூசு கிரீட் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 5 வந்து இருக்காது. ஆமாம், 5ங்கிறது புதன். அவங்க இந்த 5 வந்து ஆக்டிவேட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு பச்சை கலர் ட்ரெஸ். அவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது இரட்டை இலை, இலையும் பச்சை நிறம் தான். அவங்க ஒரு மினி பஸ் அம்மா பிறந்துன்னு விட்டுருந்தாங்கன்னா கூட அதுவும் பச்சை கலரில் தான். பச்சை கலருக்கு முக்கியம், அதாவது புதனுக்கு கலர் வழியாக அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எண்கள் வழியாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த கிராஸ் வந்துருச்சு. அதனால் அவங்க வந்து ஒரு ஃபேமாக இருந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டிஸ், இப்போ நீதா அம்பானி, முகேஷ் அம்பானி அவங்களுடைய இது லூசு கிரீட் போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நம்பர்ஸில் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து இது பண்ணணும். இப்போ 1 வந்து 2 பேருக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு 1 போட்டுருணும், 4 இருக்குது அப்படின்னா 4 போட்டுருணும், 5 இருக்குது அப்படின்னா 5 போட்டுருணும், 6 இருக்குது அப்படின்னா 6 போட்டுருணும், 3 இருக்குது அப்படின்னா 3 போட்டுருணும். ஃபர்ஸ்ட் கிராஸும் இருக்குது, 3வது கிராஸும் இருக்குது, 4வது இதுவுமே இருக்குது. 3 இது இருக்கிறதுனால தான் முகேஷ் அம்பானி நீதா அம்பானியை மேரி பண்ண பிறகு தான் அவர் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர இதில் உலக பணக்காரர்களையும் வராரு, இந்திய பணக்காரர்களில் ஒரு முதன்மையானவராகவும் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான்
அர்த்தம். இதில் ஒரு நேயர்களுக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போடும்பொழுது இதில் 3 இருக்குது, ஒன்று இதில் 1 இருக்குது, இதில் 3 9 இருக்குது அப்படிங்கும்போது ஒன்று தான் அவங்க போடணும். ஸோ 2 பேர்துலேயும் காமனாக இண்டிவிஜுவலாக போடும்போது தான் நம்பர்ஸை அதிகப்படுத்தி போடக்கூடிய இதாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் காமனான நம்பர் என்னென்ன இருக்கு. நீங்கள் 5 1 இருந்தாலும் 1 தான் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு நாள் தான் போடணும், எத்தனை 5 இருந்தாலும் ஒரு 5 தான் போடணும். பிரபலங்களுடைய நம்பர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இதில் 1 4 5 6 இருக்கும், அடுத்தது 2 5 8, அடுத்தது 3 5 7 9 5 1. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிராஸ் வந்துருச்சு இந்த பேருக்கு நம்ம. ஆமாம், இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாராயணமூர்த்தி அண்டு சுதா நாராயணமூர்த்தி அவங்களோட இன்ஃபோசிஸோட இது இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 2 5 8ம் வந்துடும். ஆமாம், 4 5 6ம் வந்துடும். ஆமாம், 1 9 5ம் வந்துடும். ஸோ அப்போ அதுவுமே 3 கிராஸ் வரக்கூடியது. ஸோ அதுதான் அவங்க பெரிய அளவில் இதாக இருக்கு. மேக்ஸிமம் 3 கிராஸ் வரவங்க எல்லாருமே பெரிய லெவலில் ஒரு கிராஸ் வந்தாலே அவங்களுக்கு வந்து மிக இண்டிவிஜுவலோட இதில் பார்க்கும்போது ஒரு கிராஸ் வந்துருச்சுனாலே, இந்த 4 5 6ங்கிறது வந்துருச்சுனாலே அவங்க மிகப்பெரிய அளவு ஒரு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய இது இருக்கும். ஏன் அப்படின்னா 4ங்கிறது ராகு. ஓவர் நைட்டில் ஒருத்தனை ஃபேமஸ் ஆக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து ராகு தான். அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் எமர்ஜ் ஆகி வருவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர் வந்து எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார். ஏன்னா அவருக்கு நடக்கக்கூடியதும் ராகு தசை அந்த மாதிரியான இது. ஸோ பெரிய அளவு அது வந்து ஒரு பூம் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு இப்படிங்கிற நொடி பொழுதில் அது வந்து ஒரு பெரிய அளவில் வைரல் பண்ணி விடும். ஒன்று நெகட்டிவாக இது பண்ணும், இல்லை பாசிட்டிவாகவும் இது பண்ணும். ஃபேமஸ் அப்படிங்கிற ஃபேம்னாலே ராகு தான் மெயினாக. அதுக்கப்புறம் புதன் 5, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நளினம், கம்யூனிகேஷன், அதுக்கப்புறமா வந்து டெக்னாலஜி, இது மாதிரியானது. நீங்கள் நல்லா பாருங்கள், பில்கேட்ஸுக்கு 2 5 1955ல் பிறந்தவர். அதுக்கடுத்து ஸ்டீவ் ஜாப்ஸ் 255 வருது. ஸோ இவர் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டரை வந்து இது பண்ணவர். பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஓனர். மார்க் ஜூம்பர்க் பாருங்க 1 + 4 5, இங்கே ஒரு 5ம் இருக்கு. அப்போ இங்கேயும் 2 5 வந்துருது. அவர் ஃபேஸ்புக் ஓனர். ஸோ இவங்க எல்லாமே தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஆளாகவும் புதனோட அம்சத்துலையுமே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த இது. சில பேருக்கு வந்து இந்த கிராஸ் எதுவுமே வரல. ஜெயலலிதா அவங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கிடையாது. ஆனால் அவங்க அந்த புதன்கிற 5ஆம் நம்பருக்கு உண்டான விஷயங்களை எல்லாத்தையுமே அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க பேசினாங்கனாலே எல்லாருமே பிரமிச்சு போகக்கூடிய இது. நிறைய லாங்குவேஜஸும் அவங்களுக்கு தெரியக்கூடியதாக உண்டு. அதே மாதிரி 2 2 இருக்கிறதுனால தான் 2னா சந்திரன். அவங்கள எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க. அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம்னு எல்லாமே அந்த அம்மாங்கிறது அவங்க போனாலும் இன்றைக்கும் வந்து அம்மாங்கிற பேரில் அந்த ஏடிஎம்கே கட்சியை வந்து ஒரு அளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதான் அவங்களுக்கு 2 4 இருக்குது. அது ராகுவோட இது பெரிய அளவில் ஃபேம் பண்ணக்கூடியதான இது. 6 சுக்கிரன் அப்படிங்கும்போது சினிமா மூலமாக அவங்க வந்து அரசியலில் ஜொலிச்சு பெரிய அளவில் இதானாங்க. உங்கள் வீட்டிலேயே வந்து கதவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று போடுங்க. 3 6 9 இப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி கூட ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா கூட அந்த வீட்டுக்கு அந்த 369ஓட எனர்ஜி, யூனிவர்ஸோட எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 369 369ன்னு சேன் பண்ணலாம், எழுதலாம், எல்லாமே அது வேலை செய்யும். ஏன்னா அதுதான் யூனிவர்ஸோட மிகப்பெரிய ஜீவகாந்த பேராற்றல் நிறைந்த எண்கள். அதுதான் மும்மூர்த்திகள், முப்பெருந்தேவிகள். 6ங்கிறது ஆறுமுகனாக எடுத்துக்கலாம், 9ங்கிறது நவகிரகங்கள். 1லேருந்து நேர்களுக்கு புரியுற மாதிரி கிரிட்டில் 1 அப்படிங்கிற தேடல், அதாவது அந்த நம்பர் அவங்களுக்கு வரல, இல்லை கிரிட் போடும்போதுன்னா அவங்க எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணலாம்? இப்போ 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது சூரியன், சரியா? சூரியன் அப்படிங்கிறது சன். இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணால் அந்த இது ஆக்டிவேட் ஆகிடும். கோதுமை சப்பாத்தி சாப்பிடணும், ப்ரெட்டு சாப்பிடணும், ப்ரெட்டை தானம் பண்ணணும். நமக்கு சூரியன் வந்து ஜாதகத்தில் பாதகாதிபதியாக இருந்தால் நாம் சாப்பிடக்கூடாது, அந்த உணவை தானம் பண்ணிடணும். நாம் சாப்பிட்றத விட நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்டு நிறையா கிடைக்கும். ஒரு சிம்ம லக்னமாக இருக்கேன், சிம்ம ராசியாக இருக்கேன் அப்படின்னா நான் கோதுமை சாப்பிடலாம். கோதுமை உணவை எடுத்துக்கிட்டோம்னாலே பணக்காரன் ஆக முடியும். ஏன்னா சூரியன் தான் முதலாளி, சனி வந்து தொழிலாளி. சூரியன் ஆதிக்கம் இருக்கிறவங்க சப்பாத்தி சாப்பிடணும். 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 10ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 19 பிறந்திருக்காங்க, 28 பிறந்திருக்காங்க அப்படின்னா சிவனை வழிபடணும். சூரியனா சிவன். 2னா சந்திரன். நீர்நிலைகளில் குளிக்கிறது, ஷவரில் குளிக்கிறது, புனித தீர்த்தங்களில் நீராடுறது, கடலில் நீராடுறதுன்னா அந்த 2ஆம் நம்பர் ஆக்டிவேட் ஆகிடும். சந்திரனா உணவு, நிறைய தானம் தர்மம் பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய உணவை தான் வந்து இது பண்ணாங்க. செகண்ட் டைம் அவங்க கடைசியாக ஜெயிக்கும் போது அம்மா உணவுங்கிற ஒரு கான்செப்ட்லேயே அவங்க ஜெயிச்சாங்க. அதுதான் ஒரு விஷயம். நிறைய கோயில்கள்லாம் அன்னதானம் போட்டாங்க.
சந்திரன்னா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அவங்க சந்திரன் பெண்கள்லேயே. அதே வயது வந்து குமரிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சுக்கிரன். அந்த மாதிரியே இருக்கும். ஸோ பெண்களுக்கு உதவி செய்யலாம், சுமங்கலி பூஜை பண்ணலாம். இப்போ 3ஆம் நம்பர் ஆக்டிவேட் பண்ணோம்னா 3ஆம் நம்பருங்கிறது குரு. கொண்டக்கடலை சாப்பிட்லாம். சித்தர்கள் கோயில், ஜீவசமாதி, மகான்களை வழிபடுவது, இவங்க எல்லாம் குரு அம்சம். மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்லாம், பலாப்பழம் சாப்பிட்லாம். உங்களுக்கு மஞ்சள் கலரில் என்ன ஃபுட்டு இருக்குதோ கலர்ஸில் கொண்டு வரணும். சூரியனா ஆரஞ்சு, சந்திரனா ஒயிட்டு, குருனா எல்லோ. அப்போ இவங்க அந்த வியாழக்கிழமை மஞ்சள் கலர் உடைய போட்டுக்கணும். மஞ்சள் கலரில் என்ன புஷ்பம் இருக்கோ அதை கொண்டு போய் வைக்கலாம். கனக புஷ்ப ராகம் கூட போடலாம். 4ங்கிறது ராகு. ராகுனா இஸ்லாமியர்களாகவும் வரும், ராகுனா நார்த் இந்தியன்ஸாகவும் வரும், ஹிந்தி பேசுகிறவங்க. ராகுனா உளுந்து வடை சாப்பிட்லாம், உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம். பாம்பு சம்மந்தப்பட்ட கோயில்கள், புற்று கோயில்கள் வழிபாடு பண்ணலாம். 5னா புதன். கீரைகளை அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்வது. பச்சை காய்கறிகள் எடுத்து வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம். வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் காரணம். புதன் வலுத்தவர்களுக்கு எல்லாமே மேக்ஸ் நல்லா வரும், ஜோதிடம் நல்லா வரும். ஜோதிடர்களுக்கு எல்லாருக்குமே புதன் வலுத்துரும். 6ங்கிறது சுக்கிரன்னா மொச்சையை வந்து நம்ம சாப்பிடலாம். அந்த கிரகம் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதியாவோ, அஷ்டமாதிபதியாவோ, மாரகாதிபதியாவோ, இல்லை விரையாதிபதியாவோ இருக்கக்கூடாது. எந்த கிரகத்தை இயக்கணும், குறிய எண்களை இயக்கணுங்கிறத நம்ம ஜாதக அடிப்படையிலையும் இது பண்ணோம்னா இவங்களை மாதிரி நாமும் செலிபிரிட்டி ஆகலாம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம், பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம், பெண் சித்தர்களை கும்பிடலாம். 6ஆம் நம்பரை இயக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இங்கே சுக்கிர ஓரம் வரும். காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 வேளையில் ஏதாவது ஒரு ஓரையில் ஒரு 6 ரசகுல்லா வாங்கி 6 பேருக்கு கொடுங்க. எனக்கு காசு பணம் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குதுன்னு இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா காசு வர ஆரம்பிச்சு. சுக்கிரன் வந்து இனிப்பு. 6 into 6 36 பேருக்கு நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. 36 கூட்டினோன்னா 9 வரும். அப்போ இந்த 369 நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு போய் நீங்கள் இனிப்பை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தித்திப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 7ங்கிறது கேது அப்படின்னா பல வர்ண உடை அணிகிறது. ரெயின்போ, இவங்களோட ஸ்க்ரீன் சேவர் வால்பேப்பரில் ரெயின்போவை வந்து வச்சுக்கிட்டாங்க. இவர் ரெயின்போ வருது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க டிபியாக வச்சுருக்காங்க, டிஸ்பிளே பிக்சராக வச்சுருக்காங்க, ப்ரொஃபைல் பிக்சராக வச்சாங்கனாலே அவங்களுக்கு அது வேலை செய்யும். கொள்ளுங்கிறது கேதுவோட இது. குதிரை வந்து அஸ்வினியாக தான் வரும். குதிரைக்கு போய் கொள்ளை வந்து கொடுக்கலாம், இவங்களே கொள்ளு சாப்பிடலாம். கேது இவங்க ஜாதகத்தில் வந்து ஆதிக்கமான கிரகமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். 7ம் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக வேலை செய்யும். கேது வந்து அவங்களுக்கு நெகட்டிவான கிரகமாக இருந்தால் அப்போ தான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, அதாவது தானம் பண்ணிடணும். கொள்ள போய் வந்து தானம் பண்ணிடணும். ஸோ 8ங்கிறது சனி. கஷ்டப்படுற நபர்கள், கீழ்நிலையில் இருப்பவர்கள், கடைநிலையில் இருப்பவர்கள், கடைநிலை ஊழியர்கள், இந்த அன்றாடங்காட்சிகள், திருவாரூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதில் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே அந்த சனிக்காரகத்தில் தான் வருவாங்க. துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், திருநங்கைகள், இவங்கெல்லாம் அதில் தான் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். 8 அப்படின்னா 8ஆம் தேதியே பிறந்திருக்காங்கன்னு வைங்க, வீட்டுக்கு மாடியில் ஒரு 8 போட்டு நடந்தாலே போதும். அது வந்து சனியை வந்து ப்ளஸ்ஸாக பண்ணக்கூடிய ஆக்டிவேஷனாக வந்து அது சனியை ஆக்டிவேட் பண்ண அப்புறம் வருமானன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகும். வீட்டில் எதுக்கு பிரச்சனையாகுது? ஏங்க, ஜீவனக்காரகனே சனி தாங்க, தொழில்காரகனே அவர் தாங்க, ஆயில்காரங்கனே அவர் தான். நாம் இப்படி நிற்கிறோம் அப்படின்னா நிற்கிறதுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா கால்கள் சனி, முட்டிக்கு கீழே எல்லாம் சனி தான், பாதம் சனி தான். நல்ல விதமாக இருந்தால் தான் நாம் ஒரு நடமாட முடியும், இல்லைன்னா படுத்த பிடிக்கே ஆயிரும். சனியை ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் கிடையாது. சனி நம்ம ஜாதகத்துக்கு நல்லவரா கெட்டவரா அதை பொறுத்து இது பண்ணணும். நீங்கள் வந்து தானத்தை பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தானமோ தர்மமோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது உங்களுக்கு எல்லாமே வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் எள்ளுமிட்டாய் சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா தான் நமக்கு சனி நல்லா இல்லைன்னு அர்த்தம். எள்ளுமிட்டாய் சாப்பிட்டு நமக்கு பணம் வருதுன்னா சனி நல்லா இருக்காருன்னு தானே அர்த்தம். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். 9ங்கிறது செவ்வாய். தோரம்பருப்பு சாதம் சாப்பிட்லாம், செவ்வாய் தான். தக்காளி வந்து செவ்வாய் தான். மிளகாய் வந்து செவ்வாயில் தான் வரும். காரம், செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா காரம் நிறைய சாப்பிடுவாங்க. நான்வெஜ் மேலே பிரியம் அதிகமாக இருக்கும். முருகனை வழிபடலாம், அனுமனை வழிபடலாம். உக்கிர தெய்வங்கள் எல்லாமே செவ்வாய் தான். நரசிம்மரை வழிபடுறது. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம். எண்களோ அந்த கிரகங்களோ ஆக்டிவேஷன் ஆகிடும். தம்பி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இளைய சகோதரன் எல்லாமே செவ்வாய் தான். அப்போ உங்களுக்கு கீழே வயதில் குறைவாக இருக்கக்கூடியவர்களை இல்ட்ரீட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணும். போலீஸு, இராணுவம், பாதுகாப்புத்துறை, ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க, வாட்ச்மேனாக இருக்கிறவங்க எல்லாமே செவ்வாய் தான். ரோட்டில் வந்து கால் கடுக்க ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காரு அப்படின்னா நாம் போய் அவருக்கு ஒரு மோர் வாங்கி கொடுத்தோம்னா அந்த செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணிடுறோம்னு அர்த்தம். செவ்வாயும் சனியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏடிஎம் வாசலில் ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறாரு, செக்யூரிட்டியாக இருக்காரு, இல்லை ஒரு செக்யூரிட்டி சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா
அவருக்கு போய் நாம் வந்து பருப்பு சாதம் எல்லாமே வாழ்வியல் சார்ந்து நம்ம பண்ணணும். பரிகாரங்கிறது அதுதான். அதை 3 விதமாக பிரிச்சிடணும். சோசியல் பரிகாரம், ஸ்பிரிச்சுவல் பரிகாரம், ப்ரொஃபஷனல் பரிகாரம். அதுக்குரிய சாமியை கும்பிட்றது, அதுக்குரிய சித்தரை போய் கும்பிட்றது, உணவை வந்து சாப்பிட்றது, அதுக்குரிய உணவை தானம் பண்ணுறது, அதுக்குரிய நபர்களை வந்து நம்ம இது பண்ணுறது. உங்களுக்கு எந்த எண்ணும் இல்லை, எனக்கு அந்த எண் இல்லை, இந்த எண் இல்லை அப்படின்னா இந்த எல்லா கிராஸையும் இணைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், மிடாஸ் அப்படிங்கிற சுக்கிரனோட சிம்பல் வரும். அந்த சிம்பலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சுக்கிரனோட சிம்பல், வீனஸோட சிம்பல். என்னோட டேட் ஆஃப் பர்த்து என் ஹஸ்பண்டோடது மட்டும்தானா? நான் டெய்லி என் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறேன், இதில் இல்லாத எண்கள் இருக்கலாம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், என் வண்டி யூஸ் பண்ணுறேன், அதுலேயும் நம்பர்ஸ் இருக்கும். இதில் இல்லாத தேடலுக்கான நம்பர் அதில் கண்டிப்பாக அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பாக அப்படி தான். வண்டி நம்பர் எடுக்கிறதா இருந்தாலே இப்போ உங்களுக்கு 5ஆம் நம்பர் இல்லை, சரியா, 6ஆம் நம்பர் இல்லை, நீங்கள் வண்டி நம்பர் எடுக்கும்போது அந்த 5, 6 எடுங்க, அதை மையப்படுத்தி எடுங்க. இப்போ காசு கொடுத்து வாங்கலாம், நம்ம நம்பர்ஸை வந்து வாங்கலாம், அந்த மாதிரி எடுங்க. மொபைலில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சீக்ரெட் இதுக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் வைக்கிறோம்ல, பாஸ்வேர்டு வைக்கிறோம்ல, இல்லாத நம்பர் அதில் வைங்க, உங்களுக்கு அது செயல்பட ஆரம்பிச்சிடும். மொபைலோ கால்குலேட்டரோ அதில் 9 நம்பரும் இருக்கும். தினசரி எந்திரிச்சு இந்த லூசிக் ரீடையே நீங்கள் வந்து சிம்பிளாக வைங்க. 456 ஒரு கிராஸ் இருக்கா, நீங்கள் பாஸ்வேர்டு போடும்போது 456ங்கிற ஒரு கிராஸை போடுங்க, அதுக்கப்புறம் 258ங்கிற ஒரு கிராஸை போடுங்க. சில பேர் அந்த இது போடுறாங்க இல்லையா, எம்ஓ விஓ ஏதோ போடுறாங்கல்ல, அந்த நம்பரை இணைக்கிறதே இந்த லூசிக் ரீடாக வச்சு நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் சேவரை வைங்க, வால்பேப்பராக வைங்க. லூசிக் ரீடுன்னு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்து வந்துடும். இதோட இமேஜை நீங்கள் வால்பேப்பராக வைக்கலாம். தெரிஞ்சு பாருங்கள், அதோட பலன் வந்து நீங்களே வந்து கமெண்டில் வந்து அதோட இதை வந்து சொல்லலாம். நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க, இது கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா வாழ்வியல் முறைப்படி நம்மளோட விஷயங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னு கமெண்ட்ஸில் இதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யார் யாருக்கு எந்தெந்த நம்பர்ஸ் இல்லை அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சார் நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு யாருக்கும் தெரியாத இல்லை கேள்விப்படாத ஒரு விஷயம் அதை எப்படி நம்ம வாழ்வியலில் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.